ஏர் இந்தியா எல்லாரையுமே உலுக்கி போட்ட சம்பவங்க. ஃபிளைட் நம்பர் 171 அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கீழே விழுந்து மொத்தமாவே ஃபிளைட் கிராஷ் ஆயிடுச்சு. இதுல டிராவல் பண்ண 242 பேரும் பாத்தீங்கன்னா மரணம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மே டே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸான பைலட் அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 3 times. மே டேனா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய பேசஞ்சர்ஸ் அண்ட் ஃபிளைட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஓவரால் உயிரிழப்பு சேதம் ஆக போகுது அப்படின்றத பத்தினா கணிச்சு மே டே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க பைலட். டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல 2 கை குழந்தைகள் அண்ட் 11 சில்ட்ரன்ஸ் கொண்டு இறந்திருக்காங்க. அவங்க எல்லாம் என்னதான் பாவம் பண்ணாங்க. அதிர்ஷ்டவசமா உயிர் பழிச்சவர் இவர் ஒருத்தர் தாங்க. சீட் நம்பர் 11A, அதாவது அந்த போயிங் விமானத்துல 11A பக்கத்துல பாத்தீங்கன்னா எக்ஸிட் டோர் இருக்குங்க. அந்த ஃபிளைட் கீழே வர சமயத்துல ஒரு எக்ஸிட் டோர் ஓபன் பண்ணி ஒரு குதிச்சிட்டாரு எகிரி. ரத்த காயத்தோட பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க, இந்த வீடியோல நடந்து போயிட்டு இருப்பாரு. 169 இந்தியன்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க அண்ட் 7 போர்ச்சுகீசியர்கள். கெனடியன் பாத்தீங்கன்னா ஒருத்தர், அண்டிஷ் 53ங்க. என்னதான் நம்ம அட்வான்டேஜ் ஏஐ டெக்னாலஜி மூலியமா போனாலும் இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன்? நம்மளால இறந்தவங்களுக்காக ப்ரேயர் மட்டும் தான் பண்ண முடியும். திருப்பி இந்த மாதிரி விபத்துலாம் நடக்காம இருக்க ப்ரேயர் பண்ணிக்கலாம். இறந்தவங்க ஆத்மா எல்லாருக்குமே சாந்தி அடையணுங்க.